கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. டிலைட் இன் காட். உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சில ஆசைகள் அல்லது கனவுகள் இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கும் அவர்களின் கனவுகள் நனவாவதற்கும் நிறைய முயற்சிகளை எடுப்பார்கள். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளிச் செய்வார் என்று. சரி, நாம் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிருப்பது என்பதை குறித்து இந்த செய்தியில் நாம் விரிவாக பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருப்பது மிகவும் அற்புதமான ஒன்றாகும். ஏனெனில் தேவன் நம்மை பராமரிக்கிறார், தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம் தேவைகளை அனுதினமும் சந்திக்கிறார். இப்படி நம்மை வழிநடத்தும் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருப்பது மிகவும் முக்கியம். நாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் எத்தனையோ காரியங்களில் மகிழ்ச்சி அடைகிறோம். உதாரணமாக, நம்முடைய வீட்டில் நடக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. நமக்கு பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. நாம் விரும்பும் திரைப்படங்கள் மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. சபையில் உள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நாம் கொள்ளும் ஐக்கியம் நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நமக்கு பிடித்த விளையாட்டுகள் மற்றும் சுவையான உணவுகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. ஒருவரோடு ஒருவர் நாம் கொண்டிருக்கும் அற்புதமான உறவுகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. இவை அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதால் நாம் இவற்றை அனுபவிக்கிறோம். மகிழ்ச்சியை தரும் எதையும் நாம் விரும்பி செய்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறோமா? வேதாகமத்தில் சங்கீதம் 37:4 திருப்பி வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செய்வார். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்று. ஏனென்றால் நாம் அவரில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும், அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும் மற்றும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான கடமைகளாகும். இவைகளை அனைத்தையும் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இவைகளை நாம் எப்போது உண்மையாக செய்ய முடியும் என்றால், நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும் போது மட்டுமே செய்ய முடியும். உண்மையான மகிழ்ச்சி தேவனிடமிருந்து மட்டுமே வருகிறது. நாம் அவரில் மிகுந்த மகிழ்ச்சியை காணும் போது அதில் தேவன் பிரியப்படுகிறார். சிந்தித்து பாருங்கள், நாம் உண்மையிலேயே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறோமா? நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நம்முடைய பெற்றோர்கள் மூலம் சில வேளைகளில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் அவர்கள் நம்மை சிரிக்க வைப்பவர்களாக இருப்பார்கள், உற்சாகப்படுத்துபவர்களாக இருப்பார்கள், அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றும் நம்மை விசேஷமாக உணர வைப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் இருக்கும் சில நல்ல மற்றும் சிறப்பான குணங்களுக்காகவே நாம் அந்த உறவுகளை விரும்புகிறோம் மற்றும் ரசிக்கிறோம். அப்படியானால் நமது தேவன் எவ்வளவு அற்புதமான தேவன்! அவர் எல்லாவற்றிற்கும் தேவனாக இருக்கிறார். அவரிடம் எல்லா நற்குணங்களும் நிறைந்துள்ளன. தேவன் நம்மை பராமரிக்கிறவர், நமது வாழ்க்கையை திட்டமிடுபவர் மற்றும் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். அவர் நம் விண்ணப்பத்தை கேட்பவர், நம் வாழ்வில் நல்ல ஆலோசகர் மற்றும் சமாதான பிரபு. அவர் நம்மிடம் எப்போதும் அன்பு செலுத்துபவர், நம்மை மன்னிப்பவர் மற்றும் எப்போதும் நமக்கு கிருபை அளிப்பவர். அவர் நமக்கு சந்தோஷம், இளைப்பாறுதல் மற்றும் ஆசீர்வாதங்களை கொடுப்பவர். அவர் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறார். நாம் வாழ்வதற்கு ஒரு சிறந்த இடத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சிறந்த குணங்களை கொண்ட தேவனை நாம் முழுமையாக விரும்புகிறோமா, ரசிக்கிறோமா? அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறோமா? நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும் போது தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும் போது தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கான சில சாட்சிகளை இப்போது தெரிந்து கொள்வோம். எரிக் லிட்டில் சாட்சி. எரிக் லிட்டில் என்ற ஒரு வாலிபர் இருந்தார். அவர் சீனாவுக்கு மிஷனரியாக செல்ல விரும்பினார். அவர் மிகவும் திறமையானவர். ஸ்காட்லாந்து அணியின் சிறந்த கால்பந்து வீரராகவும் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீரராகவும் இருந்தார். 1924ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கில் அவருக்கு பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவருடைய தகுதி சுற்று போட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று நடத்தப்படுவதாக இருந்தது. அது கர்த்தருடைய நாளாக இருந்ததால் அவர் தேவாலயத்திற்கு செல்ல விரும்பினார். உலக புகழை அடைவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவதே முக்கியம் என்று கூறி ஓட மறுத்துவிட்டார்.
அந்த நாளில் அவர் ஒரு தேவாலயத்தில் பிரசங்கிட்டார். தேவன் அவருடைய மன உறுதியையும் அவர் தேவன் மேல் கொண்ட அன்பையும் கண்டார். தேவன் அவரை உயர்த்தி மற்றொரு பிரிவில் ஓட வாய்ப்பளித்தார். அதில் அவர் உலக சாதனை படைத்து வெற்றி பெற்றார். நாம் தேவனை கனப்படுத்தும் போது தேவன் நம்மை மனிதர்கள் முன்பாகவும் உலகத்திற்கு முன்பாகவும் கனப்படுத்துவார் என்பதற்கு எரிக் லிட்டலின் வாழ்க்கையே ஒரு சிறந்த சாட்சியாகும். தேவன் நம்மை கனப்படுத்தவும் ஆசிர்வதிக்கவும் நாம் தகுதியானவர்கள் அல்ல. அவருடைய அளவற்ற கிருபையே அதற்கு காரணம். பலவீனர்களை தேர்ந்தெடுக்கும் தேவன். 1 கொரிந்தியர் 1:27-28 கூறுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை இல்லாமற் பண்ணும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உலகம் அற்பமாய் நினைக்கும் ஒருவரை யாரும் பயன்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஆனால் தேவன் பைத்தியமானவைகளையும் அற்பமானவைகளையும் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதே தேவனுடைய மகிழ்ச்சி என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உலகத்தின் முன் நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம், நாம் பலவீனர்களாக இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்தில் நற்காரியங்களை செய்ய தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய வேலையை செய்யும் போது அவர் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். தாவீது ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவனாக குடும்பத்தில் சிறியவனாக இருந்தான். சாமுவேல் ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்ய வந்தபோது தாவீதின் அண்ணன்களையே தகுதியானவர்களாக நினைத்தார். ஆனால் தேவன் பலவீன தாவீதை தெரிந்து கொண்டு அவரை தமது மக்களின் ராஜாவாக மாற்றினார். இதுவே தேவனுடைய சித்தம் மற்றும் அவருடைய மகிழ்ச்சியாகும். இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கும் எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டது. இன்று ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதிலும் போராட்டங்கள், கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவனிடமிருந்து நான் பலத்தை பெறுகிறேன். உண்மையுள்ள உழைப்பும் தேவனுடைய பார்வையும். ஒரு பழைய அரண்மனை இருந்தது. அதன் உரிமையாளர் அதை சுத்தம் செய்ய விரும்பினார். அதற்காக அவர் சில வேலையாட்களை நியமித்தார். அவர்களில் ஜேன் என்ற ஒரு இளம் பெண்ணும் இருந்தார். அவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவர். அவர் தனது வேலையில் மிகவும் உண்மையாக இருந்தார். மற்றவர்கள் தூசியை மட்டும் தட்டிவிட்டு போனார்கள். ஆனால் ஜேன் ஒரு கருப்பு நிற அழுக்கு படிந்த கனமான பாத்திரத்தை கண்டார். அவர் அந்த பாத்திரத்தை தினமும் சோப்பு போட்டு 6 மாதங்களுக்கும் மேலாக தேய்த்து கழுவினார். ஒரு நாள் அந்த அழுக்கு நீங்கி அது பளபளவென மின்னத் தொடங்கியது. அதை உரிமையாளரிடம் காட்டிய போது அது ஒரு விலைமதிப்பற்ற வெள்ளி பாத்திரம் என்பதை அவர் கண்டறிந்தார். குப்பையில் போக வேண்டிய அந்த பாத்திரம் ஜேனின் உண்மையுள்ள உழைப்பால் மீட்கப்பட்டது. சில நேரங்களில் சில மனிதர்களை பற்றி நாமும் இப்படித்தான் நினைக்கிறோம், இவர் மாறவே மாட்டார் என்று. ஆனால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்து தினமும் அவர்களை உற்சாகப்படுத்தி வேதாகமத்தை போதிக்கும் போது மெதுவாக அந்த மக்களின் வாழ்க்கை மாறுகிறது. ஏனெனில் அற்பமானவைகளையும் பைத்தியமானவைகளையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:4-3-6 கூறுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தில் தேவன் கூறும் முக்கிய காரியம் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியம். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனிடம் சந்தோஷமாக இருக்கிறோமா? நாம் தேவனிடம் உள்ள நம்முடைய உறவை சந்தோஷமாக அனுபவிக்கிறோமா? நாம் தேவனோடு செலவிடும் நேரத்தை அதிகமாக விரும்பி ரசிக்கும் போது அவருக்கு அதிக நேரத்தை கொடுப்பீர்கள். நம்மில் சிலர் ஜெபிக்க மிக குறைந்த நேரமே ஒதுக்குகிறோம். ஏனென்றால் தேவன் அவர்களின் மகிழ்ச்சியாக மாறவில்லை. தேவன் ஒரு நாளில் 24 மணி நேரம் தருகிறார். அதில் எவ்வளவு நேரம் நீங்கள் அவரோடு பேசுகிறீர்கள்? வேதத்தை படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா? பலருக்கு ஜெபம் என்பது ஒரு கடினமான காரியமாக மாறிவிட்டது. சபை கூட்டங்களுக்கு வருவது ஒரு கடமையாகவும் அல்லது பாரமாகவும் மாறிவிட்டது. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீர்கள் என்றால் தேவன் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பாருங்கள். சபைக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள்.
தேவன் செய்த நன்மைகளை நாம் மறக்கும் போதுதான் நாம் நன்றி இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். இந்த நிலைமையிலிருந்து மாறுவதற்காக ஜெபம் செய்யுங்கள். தேவன் உங்களை மாற்றுவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளச் செய்வார். தேவனுக்குள் மகிழ்ந்திருப்பது எப்படி? உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனில் மகிழ்ந்திருங்கள். நாம் எப்படி தேவனில் மகிழ்ந்திருக்க முடியும்? அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அவருக்குள் மகிழ்ந்திருக்க முடியும். சிறந்த வேத வாசிப்பு மற்றும் நல்ல ஜெப நேரம் வைத்திருக்கும் போது அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். வேதாகமத்தை ஆழமாக படிக்கும் போது அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். பரிசுத்தமாகவும் அர்ப்பணிப்போடும் தாழ்மையோடும் வாழும்போது அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். இவற்றை செய்யும்போது நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளச் செய்வார். அதாவது நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் மற்றும் நம்முடைய உண்மையான கனவுகளை நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்வின் ஆசைகள் நிறைவேற வேண்டுமெனில் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். நம் இருதயத்தின் வேண்டுதல்களை பெற்று சந்தோஷமாக வாழ்வோம். ஆமேன்.